ஓகே. ஸோ இதுல இருந்து பார்ப்போம். ஸோ இது வந்து செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ். ஓகே. ஸோ இதுல நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி ஆட் பண்றோன்றது தெரியும். ஸோ இங்க ஆபரேஷன்ன்றது வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் வந்து என்னது, ஜஸ்ட் ஏன்றது வந்து m by n. ஸோ வாட் இஸ் a plus b? ஓகே. ஸோ a plus b இஸ் அகைன் சம் அதர் மேட்ரிக்ஸ், பட் அதனுடைய சைஸ் என்னது, m by n தான். திஸ் இஸ் த எலமெண்ட் ஆஃப் v. செகண்ட் ஆபரேஷன் வந்து ஸ்கேலார். ஸோ ஆல்பா டைம்ஸ் a. ஓகே. திஸ் இஸ் ஆல்சோ an element of v. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எனக்கு நான் இங்க வந்து ஒரு டூ கிராஸ் வி வந்து நான் பரவர் கன்வீனியன்ட், எம் வந்து ஒரு 2x3 அந்த அந்த அதை நான் எடுத்துக்கிறேன். எம் வந்து 2 ஆகும், என் வந்து 3 ஆகும். ஸோ இதுல எனக்கு மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும், ஏ, ஸோ தட் இஸ் A11, A12, A13, ஸோ A21, A22, A23. ஸோ என்னுடைய பின்ற ஒரு மேட்ரிக்ஸ் நான் எப்படி எடுப்பேன், ஸோ இந்த மாதிரி நான் ரெப்ரசன்ட் பண்றேன். ஸோ B11, ஸோ B12, ஸோ B13, B21, B22, B23. ஓகே. ஸோ அப்போ A பிளஸ் பி நமக்கு தெரியும். A பிளஸ் பின்றது வந்து என்னது, கோஆர்டினேட் வைஸ். ஸோ இங்க அதனுடைய என்ட்ரி வைஸ் அடிஷன். ஸோ தட் மீன்ஸ் வாட், A11 பிளஸ் B11. ஸோ A12 பிளஸ் B12. ஸோ அதே தான் எனக்கு அதே போல ஆல்பா டைம்ஸ் ஏன்றது வந்து யாரு, ஆல்பா டைம்ஸ் ஏ. தட் மீன்ஸ் வாட், ஆல்பா அந்த அதுல இருக்கிற எல்லா என்ட்ரியும் போய் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஆல்பா A12, ஆல்பா A13, ஸோ ஆல்பா A21, ஆல்பா A22, ஸோ ஆல்பா A23. ஓகே, இதுதான். So based on this, it satisfies all the property. So it is a vector space. Okay, this set. Okay, this is a vector space, and this is also a vector space. So இங்க நாம set of all m by n matrix எடுத்துக்கிறோம். If m equal to n, that is set of all n by n square matrices. Okay, so note. So what is that? So if that row column equal are, that is, then this is we can write mn of r. In general இப்படி எழுதுவாங்க, mn of r. This is what, set of all n by n square matrices. சொல்லானது சொல்லு. இல்ல இப்ப ஜாயின் பண்ணிட்டாங்க எல்லாரும், நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஓகே தானுங்களா, எல்லாருக்கும் விசிபிளுங்களா, ஓகே புரியுதுங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ செட் ஆஃப் ஆல் n by n square matrices. Okay, or set square matrix. Okay. So this is also a vector space. Okay, this is also a vector space. நான் பின்னாடி சப்ஸ்பேஸ் பேசும்போது இதனுடைய வெவ்வேறு வெர்ஷன் என்ன ஏதுன்றது நான் நிறைய கொடுக்குறேன், நிறைய வெக்டர் ஸ்பேஸ், அதுவும் வெக்டர் ஸ்பேஸ் தானே. ஸோ அது அப்போ நான் இதை பத்தி நான் நிறைய கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் மேலோட்டமா அந்த 4 ஃபண்டமெண்டல் ஸ்பேஸ் என்னன்றது சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இன்னும் நிறைய ஸ்பேஸ் வந்து எப்படி நாம டிஃபைன் பண்றதுன்றது நான் வெவ்வேறு விதமா நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது 3 வந்து பாத்தீங்கன்னா, சாரி 4th, இது மேட்ரிக்ஸஸ், இது எல்லாமே மேட்ரிக்ஸ். இது ஒரு ஸ்பேஸ், இது ஒரு கிளாஸ். 4th வந்து என்னன்னா ஃபங்க்ஷன் ஸ்பேஸ். ஓகே, ஃபங்க்ஷன் ஸ்பேஸ். ஸோ ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம், எஃப் ஆஃப் ஆர் அப்படி எடுத்துக்கிறோம். இந்த எஃப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சம் ஸ்கிரிப்ட் எஃப் இந்த மாதிரி.
f of r. Okay, this is equal to what? A set of all function from r to r. These are real valued function. Be a function. ஓகே, இதுதான் இருக்கிறதுல பெரிய இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க ஆப்ரேஷன்ஸ் நான் எப்படி எடுக்கிறேன்? இதுல இருந்து ரெண்டு எலமெண்ட் நான் எப்படி எடுப்பேன்? லேட் ஸோ எஃப் கமா ஜி. மியூட் மைக் வந்து மியூட் பண்ணுங்க, தேவைப்போது மட்டும் ஆன் பண்ண வீடியோ. பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஆர். ஓகே, எஃப் அண்ட் ஜி ஆர் டூ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இங்க ஆப்ரேஷன் நான் எப்படி பண்றேன்? ஸோ எஃப் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ். Okay, this is equal to f of x plus g of x. Okay, second alpha times f of x. This is equal to what? Alpha into f of x. Okay, this is for every element. So based on this, it is also a vector space. So this is what so இங்க எனக்கு ஜீரோ எலமெண்ட் அண்டர் அடிஷன் ஜீரோ எலமெண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபங்க்ஷன். f is identically zero. That is zero function. So it will form a vector space. Okay, so இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்பேஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஸ்பேஸுக்குள்ள நம்ம நிறைய ஸ்பேஸ் நாம பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஸோ அதே போல அடுத்த இதுவும் நான் சொல்லிடுறேன். ஃபிஃப்த் ஸ்பேஸ் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து என்னன்னா சீக்வன்ஸ் ஸ்பேஸ். இது ஒரு கிளாஸ். இதுக்குள்ள இன்னும் நிறைய ஸ்பேஸ் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். சீக்வன்ஸ் ஸ்பேஸ். ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்? எஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு நான் எழுதுறேன். எஸ் ஆஃப் ஆர். தட் மீன்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? the set of all sequences xn. Okay, each xn this is a sequence of real number. This is what? So sequence of real numbers. Sequence of real numbers. இங்க நாம ரெண்டு சீக்வன்ஸ் ஆட் பண்றோம். ஸோ இப்போ நாம இங்க ஆபரேஷன்ஸ் நான் எப்படி எடுப்பேன்? ஸோ எக்ஸ்என்ன்றது ஒரு சீக்வன்ஸ். ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு சீக்வன்ஸ்ன்றது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ ஒரு சீக்வன்ஸ் நாம ஜென்ரலா எப்படி நான் இதுக்கு என்ன மீனிங்? ஒரு சீக்வன்ஸ் இதுக்கு என்ன இது அதுல இருக்குதுன்னா ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஸோ x1 x2 x3 எக்ஸெட்ரா xn xn plus 1 in this way. Okay, this is the one sequence. Each x1 x2 x3 xn's are element of R. Okay, ஸோ இப்போ இந்த எஸ் ஆஃப் ஆர்ல வந்து நான் ரெண்டு சீக்வன்ஸ் எடுக்கிறேன். எப்படி? xn ஒரு சீக்வன்ஸ். ஓகே, ஒய்என் இஸ் அனதர் சீக்வன்ஸ். ஒய்என் வந்து நான் எப்படி எழுதுறேன்? y1 இந்த மாதிரி எழுதுறேன். திஸ் இஸ் எலமெண்ட் ஆஃப் எஸ் ஆஃப் ஆர். ஓகே, underlying field. What is xn plus yn? Okay, this is what இப்படி எழுதிக்கிறோம். xn plus y. Okay, it is again another sequence. So x1 plus y1, comma x2 plus y2, comma x3 plus y3, etc. in this way. Okay, this is addition operation. Similarly, what is scalar multiplication? Alpha times x n. This is equal to what? Alpha x. Okay, so in this way. So based on this, so zero sequence இதுல இருக்கு. So எல்லா ப்ராப்பர்ட்டி satisfy பண்ணும். So this is also a vector space. Okay, okay தானுங்களா?
இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுங்களா? நோ சார். இதுதான் பேசிக் வெக்டார் ஸ்பேஸ் நாம டிஃபைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நாம ஓகே ஒன்ஸ் நம்ம வெக்டார் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணிட்டோம், அதுல இருந்து நம்ம என்ன சார் பேசணும்? சப்ஸ்பேஸ். ஸோ அதுக்கு அதை விட சின்ன ஸ்பேஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சர்லயே இருக்கிற அதை விட சின்ன ஸ்பேஸ் இருக்குதா அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஓகே, சப்ஸ்பேஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு 2-3 கிளாஸ் போன பிறகு இதனுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இந்த வெக்டார் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு இடத்துல நம்ம பேசிஸ் டைமென்ஷன் ஒரு கான்செப்ட போய் நிற்கும் போது இது என்ன பர்பஸ்க்காக இது எல்லாமே நாம டெவலப் பண்ணிட்டு வந்தன்றது உங்களுக்கு நீட்டா உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் அந்த கோர்வையை தான் நான் சொல்லிட்டு போறேன். ஓகேங்களா? ஸோ how to define a subspaces. அப்ரஹாம் புரியுதுங்களா? புரியுது சார். சப்ஸ்பேசஸ். ஸோ சப்ஸ்பேஸ் அது எங்க இருந்து நம்ம பேசுறோம்னா அதுவும் அப்போ அகைன் இதை நான் எப்படி டிஃபைன் பண்றேன் பாருங்க. லெட் கேபிட்டல் வி பி எ வெக்டார் ஸ்பேஸ். வெக்டார் ஸ்பேஸ் வந்து நான் சிம்பிளா இப்படி எழுதுறேன், ஓவர் எஃப். எஃப் வந்து என்னது? ஃபீல்டு. ஓகே, let V be a vector space and capital W be a subset of capital V. யாரு? W வந்து V ஓட சப்செட், நாட் சப்செட். இப்போ நான் என்ன சொல்லணும்? we say that capital W is a subspace of capital V if W itself is a vector space over the same F, same field. Okay, so W வந்து அது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். ஸோ தட் மீன்ஸ் வாட்? அந்த அபோவ் 10 ப்ராப்பர்ட்டி அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது அந்த வெக்டார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இது என்னுடைய வெக்டார் ஸ்பேஸ் கேபிட்டல் பி. ஓகே, ஸோ இதுக்குள்ள நான் ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கிறேன். இதுதான் என்னுடைய W. ஸோ இங்க அண்டர்லையிங் ஃபீல்டு வந்து எஃப். ஓகே, ஸோ இது என்ன சொல்ல வருது? இந்த W வந்து சப்செட் ஆஃப் V. ஓகே, அதுதான் அதுக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னு அர்த்தம் வியோட ஸ்ட்ரக்சரும் டபிள்யூட ஸ்ட்ரக்சரும் சேம் அதான் இருக்கு. ஓகே, வி டபிள்யூல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் வில இருக்குது. ஸோ அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ டபிள்யூ வந்து இப்போ நான் வெக்டார் ஸ்பேஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் வி, அதுக்கு அது சப்ஸ்பேஸ்னா டபிள்யூல இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட்டை எடுத்துட்டு ஆப்ரேட் பண்ணாலும் அது அந்த வெக்டார் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இங்க ஒரு பாயிண்ட் W1 எடுக்கிறேன், இங்க W2ன்னு இன்னும் ஏதோ ஒரு 2 பாயிண்ட் எடுக்கிறேன், ஏதாவது 2 பாயிண்ட். இது ரெண்டையும் நான் ஆப்ரேட் பண்ணனா ஒரு எலமெண்ட் கிடைக்கும், W1 + W2. ஓகே, அது திரும்ப எங்க இருக்கணும்? அதுக்குள்ளேயே தான் இருக்கணும். இந்த எஃப்ல இருந்து எந்த ஒரு ஸ்கேலார் எடுத்தாலும் யூ கேன் டேக் எனி ஆல்பா. ஓகே, ஸோ வாட் இஸ் ஆல்பா டைம்ஸ் W1, ஆல்பா டைம்ஸ் W, அதுவும் எங்க இருக்கணும்? இந்த ஸோ ஏதோ ஒரு W இங்க எடுக்கிறேன். ஸோ யூ கேன் டேக் எனி ஆல்பா. இந்த ஆல்பா டைம்ஸ் W திரும்ப எங்க இருக்கணும்? அதுக்குள்ளே இருக்கும். ஓகே,
இந்த 2 கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா போதுமானது. மற்ற கண்டிஷன்லாம் இதுக்குள்ள எல்லாமே வந்துடும். ஏன் சார்? ஸோ அதுதான் என்னுடைய தியரம். ஸ்மால் ரிசல்ட் எப்படி ப்ரூவ் பண்றது? ஏன்னா அது எப்படி வந்ததுன்றது நான் பின்னாடி இப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்ல வருது. W இட் செல்ஃப் வெக்டார் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். அவன் தனிப்பட்ட முறையில் அவனும் ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டானா அவன் வந்து, ஏன்னா அவன் ஆல்ரெடி வீக்குள்ள இருக்கிறதுனால அவனுக்கு அவனுடைய சப்ஸ்பேஸ் ஆயிடும். ஓகே, இது புரியுதுங்களா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டு டெஸ்ட் சார்? எப்படி நான் இதை டெஸ்ட் பண்றது? சப்ஸ்பேஸா இல்லையான்றது நான் எப்படி டெஸ்ட் பண்றது? ஆல்ரெடி ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குள்ள ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கிறேன், அது வந்து சப்ஸ்பேஸா இருக்குதா இல்லைன்றது எப்படி டெஸ்ட் பண்றது? ஸோ வாட் இஸ் த டெஸ்ட்? Okay, what is the test? So this is very important result. அதனுடைய கண்டினியூஷன். ஓகே, இதுல இருந்து நான் எழுதுறேன். So W is a subspace of V. ஸோ அது எல்லாமே மேல சொல்றது எல்லாமே V வந்து வெக்டார் ஸ்பேஸ், W is a subset of V, அது எல்லாமே இதுக்குள்ள வந்துருது. W is a subspace of V if and only if the first condition, so W1 plus W2 belongs to in capital W. This is for every W1 comma W2 belongs to in W. Second, so alpha times W belongs to in W. This is for every alpha belongs to in R F. Okay, every alpha belongs to in F, and for every W belongs to in W. It is if and only if W வந்து சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லணும்னா இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். இந்த 2 கண்டிஷன் இருந்தால் போதுமானது, W வந்து சப்ஸ்பேஸ் ஆயிடும். ஓகே சார், இது 2 தான் அடிஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். மீதி 8 கண்டிஷன் எப்படி சார் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா, இது 2 வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். அது எப்படி சார்? ஸோ எப்படி இது ப்ரூவ் பண்றது? சொல்றது புரியுதுங்களா? எஸ் சார். மற்ற அந்த 8 கண்டிஷன்ஸ், ஏன்னா அடிஷன்ல இன்னும் 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்ல 4 ப்ராப்பர்ட்டி. எப்படி சார் கொண்டு வர்றது இந்த 2 வச்சுக்கிட்டு அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்றது புரியுதுங்களா? எஸ் புரியுது சார். சார். எப்படி கொண்டு வர்றது சொல்லுங்க. எப்படி கொண்டு வர்றதுன்னா, இப்ப இது அடிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இன்னும் நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ் செக் பண்ணோம்? அசோசியேட்டிவிட்டி, ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், கம்யூட்டேட்டிவ் லா. அதே போல ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்ல 5 ப்ராப்பர்ட்டி. இப்போ எனக்கு மேல கொடுத்துருக்கிறது தான் என்னோட டெஃபினிஷன். இப்போ இதுல இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் ஈக்குவலண்ட். ஓகே, இஃப் W is a subspace, then by the definition W itself is a vector space. அது ஒரு சைடு ஈஸியா வந்துடும். ஓகே, ஸோ வாட் இஸ் தட்? இது எனக்கு ஒன் இம்ப்ளை, ஐ மீன் இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ W is a subspace, இதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2ஐயும் இதை வந்து நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து so 1 implies 2 is obvious, it is clear, is obviously true. Yes sir, by the definition என்ன சொல்லுது? definition என்ன சொல்லுது? W வந்து subspace னு சொன்னோம்னா W itself is a vector space, so automatically satisfies these property. Okay, so the 1 implies 2 is simple. நமக்கு என்னது நான் ட்ரிவியல் பார்ட்?
So 2 implies 1. 2 implies 1. We want to prove. ஏன்னா ஒரு சில இடத்துல அந்த தியரம் ப்ரூஃப் வந்து நமக்கு நிறைய விஷயத்தை கொண்டு வரும். We want to prove. என்ன ப்ரூவ் பண்ணணும் சொல்லுங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும்? என்ன இருக்கு? That is what is our assumption? So assume that what is our assumption? ரொம்ப நான் எலிமெண்டரி லெவல்ல நான் சொல்றேன். Assume that so in the 1 and 2. So confuse பண்ணிக்காதீங்க. இது கேப்ஸ் ரோமனையும் ஸ்மால் 1 and 2. ஓகே, இதுதான் என்னுடைய அசம்ஷன். வாட் இஸ் தட்? W1 plus W2 belongs to W, alpha times W belongs to W. இது ரெண்டு தான் என்னுடைய அசம்ஷன். இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சுக்கிட்டு, இந்த ரெண்டு ஆக்சியம்ஸ் வச்சுக்கிட்டு, மீதி இருக்கிற 8 ஆக்சியம்ஸ் இதை வச்சுக்கிட்டு நான் கொண்டு வர போறேன். ஓகே தானுங்களா? எப்படி சார்னா, இப்ப அடுத்து வந்து அடிஷன்ல அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னது? அசோசியேட்டிவ் லா. ஓகே தானுங்களா? ஸோ அசோசியேட்டிவ் லா வந்து என்ன சொல்லுது? ஸோ W1 plus W2 plus W3 is equal to W1 plus இதுதான் நான் சொல்லணும். ஓகே, பிளஸ் இதான் அசோசியேட்டிவ் லா. ஓகே, அசோசியேட்டிவ் லா. இப்போ இது வந்து இந்த ஈக்குவலா இதுவும் முதல்ல டபிள்யூல இருக்கணும். அது ஈக்குவல்னு நான் சொல்லணும். அதானுங்களா? சொல்றது புரியுதுங்களா? இதானுங்களா அசோசியேட்டிவ் லா? ஓகே, கம் ஆன். புரியுதுங்களா? சோ கவனிங்க. இப்போ W1 plus W2 தான் என்னோட அசம்ஷன். ஓகே, அப்ப இது எங்க இருக்கு? W ல இருக்கு. W3 எங்க இருக்குது? அதுவும் W ல தான் இருக்கு. ஓகே, அப்போ இதுவும் W ல இருக்குது, இதுவும் W ல இருக்கு. திரும்ப அதை ரெண்டையும் ஆட் பண்ணா அகைன் இட் இஸ் இன் W. ஓகே, அதே போலதான் இங்கேயும் W2 plus W3 இஸ் an again எலமெண்ட் ஆஃப் W. அதோட W1 ஆட் பண்ணாலும் அதுவும் W. ஓகே, இதுவும் W ல தான் இருக்குது, இதுவும் W ல இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்குதான்றது இப்ப யார் சார் சொல்ல வரான்னா, ஒரிஜினல் வெக்டார் ஸ்பேஸ் சொல்ல வருது. ஏன் சார்? இந்த W1 W2 W3 எல்லா எலமெண்ட்டும் V ல இருக்குதானுங்களே. ஏன்னா W ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் V ல இருக்குது. V ஆல்ரெடி இஸ் a வெக்டார் ஸ்பேஸ். அப்போ W ல இருக்கிற எலமெண்ட்டும் V ல இருக்குது. V ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. சோ ஆட்டோமேட்டிக்கலி W ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். சொல்றது புரியுதுங்களா இல்லையா? புரியலீங்களா? ஏதாவது எஸ் சார். புரியலையா? புரியுதுங்களா? என்ன சொல்ல வரும்? இது ஆக்சுவலி அசோசியேட்டிவ் லா வந்து நான் ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். ஓகேங்களா? என்ன சொல்றேன்? டபிள்யூல இருக்கிற எலமெண்ட்ஸ் வச்சுட்டு தான் நம்ம பேசுறோம். ஸோ இது ரெண்டு நான் ஈக்குவல்னு சொல்லணும். பட் இது எங்க இருக்குது? ஆல்ரெடி இது டபிள்யூல தான் இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் கம்ஸ் ஃப்ரம் தட் W1 plus W2. W3 எங்க இருக்குது? அது டபிள்யூல. அப்ப இதுவும் W, இதுவும் W. திரும்ப அதை ஆட் பண்ணாலும் யூ கேன் டேக் எனி டூ எலமெண்ட்ஸ். த அடிஷன் இஸ் அகைன் எலமெண்ட் ஆஃப் W. சிமிலர்லி இங்கே நடக்குது. பட் இந்த ஈக்குவாலிட்டி யார் சொல்ல வரேன்னா, இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் வெக்டார் ஸ்பேஸ் வந்து சொல்லுது. ஏன்னா இவன் எல்லாமே வெக்டார் ஸ்பேஸ் V ல இருக்கிற எலமெண்ட் தான். சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா V ல இருக்கிற எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டு பண்ணாலும் அசோசியேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை பண்றது இது ஈக்குவலா தான் இருக்கும். சோ இது ட்ரூ. ஓகே சார், அடுத்து ஐடென்டிட்டி சொல்லணும் சார். 0 எலமெண்ட் அதுல இருக்குதுன்னு சொல்லணும் சார். எப்படி சார் சொல்றது? புட் ஆல்பா ஈக்குவல் டு 0. புட் ஆல்பா ஈக்குவல் டு 0. தென் 0 டைம்ஸ் this is already in the element alpha. This is for every alpha. Put alpha equal to 0. அப்போ this is what 0. This is belongs to in W. W ல வந்துருது. அப்போ மத்தது என்ன சார் சொல்லணும்? மத்த இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லணும்? இன்வர்ஸ் சொல்லணும். Put alpha equal to 1. Alpha equal to -1 போடுங்க. For each W there is a minus W. So -1 into W. இது எங்க இருக்கு? It is belongs to W. This is what minus W. This is so for எந்த W எடுத்தாலும் okay, this is for every W belongs to W.
This is for every W belongs to W. There is a minus W. Okay, இது எனக்கு கிடைச்சிருது. அடுத்து நான் என்ன சொல்லணும்? கம்யூட்டேட்டிவ் லா. ஸோ W1 plus W2 W தான் இருக்குது, W2 plus W1 W தான் இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்றது யாரு? வெக்டார் ஸ்பேஸ் V வந்து சொல்லிட்டு போயிடும். ஓகே, இவனுக்கு ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், ஏன்னா இவனுக்கு என்கிட்ட தான் இருக்கிறானுங்கிறது சொல்லிட்டு போயிடும். ஸோ அதுவும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரூ ஆயிரும் எப்ளியனும். ஸோ சிமிலர்லி த ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் ஆல்பா யூ. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிமைனிங் 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஈஸியா சொல்லிட்டு போயிடும். 1.W is equal to W, alpha put alpha equal to 1. ஸோ எல்லா கண்டிஷனும் எனக்கு சொல்லிட்டு போயிடும். So you want to check the given set of a vector space subspace or not. It is enough to check these two conditions. ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? இட் இஸ் வெரி சிம்பிள். பட் இதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்குது. ஏன்னா W வந்து V ஓட சப்செட். V ஆல்ரெடி இஸ் a vector space. அப்ப அந்த ரிமைனிங் 8 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இத பேஸ், இந்த ரெண்டு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே உருவாயிருக்குது பாருங்க. நீங்க ஈஸியா அதை பார்க்கலாம். இத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்றோம், இது ஈக்குவல்னு சொல்றோம், எல்லாமே ஈக்குவல். ஸோ இதுல இருந்து தான் மற்றது எல்லாமே உருவாகி வருது. ஸோ ஈக்குவல்னு நான் சொல்லணும், இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும், ஏன்னா எல்லா எலமெண்ட்டும் டபிள்யூல இருக்கிற எலமெண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? இல்ல ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுல? ஓகே, இது ஃபுல் ப்ரூஃப் நான் ஜஸ்ட் அவுட்லைன் அது எப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்ரஹாம். சார் புரியுது சார். ஓகே. ஸோ ஓகே, ஒன்ஸ் வி இந்த ரிசல்ட் இதுதான் நம்ம ஃப்ரீக்வெண்டா இதுக்கப்புறம் நிறைய இடத்துல யூஸ் பண்ண போறோம். இந்த ரிசல்ட், இந்த டெஸ்ட் சப்ஸ்பேஸ் டெஸ்ட், இது வந்து நான் சப்ஸ்பேஸ் டெஸ்ட்னு எழுதிடுறேன். சப்ஸ்பேஸ் டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் we can go for இப்போ இந்த 5 கிளாஸஸ் பேசணும் இல்லையா? ஸோ அதுக்குள்ள இருந்து நம்ம நிறைய சப்ஸ்பேசஸ் நம்மளால கொடுக்க முடியும். ஓகே, நிறைய சப்ஸ்பேசஸ் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு கிளாஸஸா போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுதான், இதுக்கப்புறம் இதுதான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ வி வந்து P ஈக்குவல் டு Rn. Rn. ஸோ இன் பர்டிகுலர் ஃபார் n ஈக்குவல் டு, ஃபார் ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 2 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ V ஈக்குவல் டு R2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதுதான் என்னுடைய வெக்டார் ஸ்பேஸ் R2. யூஷுவல் ஆப்ரேஷன், அங்க நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணமோ அதை வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். R2 இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் R, இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே, இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் R. ஸோ ஓகே, ஸோ இதுக்கு நான் நிறைய இதனுடைய சப்செட் நான் நிறைய கொடுக்குறேன். ஸோ R2க்கு நிறைய சப்செட் கொடுக்குறேன். The set of all elements x, x such that x belongs to in R. So W2 equal to the set of all elements x, 0 such that x belongs to in R. So W3, the set of all elements x, 2x such that x belongs to in R. Okay, so W3, W4, the set of all elements x, y such that x plus y equal to 0, or x, minus x.
W by the set of all elements x comma y such that 2x plus 3y equal to pi. Okay, the set of all elements x comma y such that x plus y equal to 1. ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம் பாருங்க. R2லயே பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் கொடுக்குறோம் பாருங்க. இது எல்லாமே சப்செட். இப்போ இதுல எது எதெல்லாம் சப்ஸ்பேஸ்ன்றது we are going to check. எத்தனை கொடுத்துருக்கேன்? 6 கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? 6 சப்செட்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சப்செட் தானுங்களா? இது ஓகே தானே? ஏன்னா R2ஓட ஸ்ட்ரக்சர் என்னது? செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் x, y. ஓகே, ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ அதே தான் இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸும் அதே தான். ஓகே, இது எல்லாமே அதனுடைய சப்செட் தான். முதல்ல அதுல தெளிவா இருக்கணும். முதல்ல நம்ம நீங்க பார்க்க வேண்டியது இந்த செட்டு ஒரிஜினல் வெக்டார் ஸ்பேஸோட சப்செட்டா என்னன்றது. செகண்ட், அந்த ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணும். இதுல இருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆப்ரேட் பண்ணீங்கன்னா திரும்ப W அந்த சப்செட்லயே இருக்கணும். அதே போல ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணாலும் திரும்ப அதுலயே இருக்கணும். அப்படி இருக்குதா என்னன்றது பார்க்கணும். ஓகே தானுங்களா? ஓகே சார். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ R2ஓட ஜியோமெட்ரி நமக்கு என்னன்னு தெரியும். வாட் இஸ் R2? R2ன்றது யாரு? இட் இஸ் அ பிளேன் தானுங்களா? இட் இஸ் அ பிளேன். வாட் இஸ் so R2 is a Euclidean. This is what? It is a Euclidean plane. Okay, இதுவும் R தான், ரியல் லைன். So this is R. This is also R. So minus infinity to plus infinity. Okay, you can take any element here. This is what? X comma y. In this way we can represent. Okay. ஸோ இதனுடைய இப்போ கொடுத்துக்கிறது எல்லாமே இதனுடைய சப்செட்ஸ் தான். முதல்ல அதை ட்ரா பண்ண ட்ரை பண்ணுவோம். வி கேன் ட்ரை. வாட் இஸ் அ கிராஃப்? ஓகே, ஸோ இதை நான் இங்க ட்ரா பண்றது போல இங்கே ட்ரா பண்ணுவேன். ஓகே தானுங்களா? ஸோ ஒவ்வொரு இதனுடைய கிராஃபும் யூ கேன் ட்ரை. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரியும். ஸோ கேன் டேக் எனி எலமெண்ட் ஹியர். ஓகே, this is what some element some x1 comma y1 something like that. Okay, so இது ஃபுல்லா இதுல எலமெண்ட்ஸ் தான். இட் இஸ் அ பிளேன். இட் இஸ் அ இன்ஃபைனைட் பிளேன். இப்போ அந்த W1 நம்ம என்ன கொடுத்துருக்கேன்? W1 எப்படி சார் செக் பண்றது? நான் அதுக்கு மட்டும் கொடுக்குறேன். அதே போல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. W1 என்னது? செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் x comma x அதானே? such that x belongs to in R. ஓகே, ஸோ இதனுடைய கிராஃப் என்ன பாருங்க. ட்ரா பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இதனுடைய கிராஃப். வாட் இஸ் த கிராஃப் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன்? வாட் இஸ் த கிராஃப் ஆஃப் திஸ் செட்? இதனுடைய கிராஃப் என்னது? a line passing through origin. அதானுங்களா? ஓகே, வித் 45 டிகிரி ஆங்கிள் 1,1 2,2 3,3 இந்த மாதிரி. ஓகே தானுங்களா? டிகிரி ஆங்கிள் வருது. ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இதுதான் W. ஓகே, ஸோ இதுல இருந்து எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணாலும் திரும்ப அதுல 1,1 இருக்கு, 2,2 3,3 -1,1 எது வேணாலும். இப்போ இதுல இருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணா அதனுடைய ரிசல்டன்ட் வந்து திரும்ப அதே லைன்ல இருக்கணும். அதானங்களா இது மீனிங்? ஓகே, சொல்றது புரியுதுங்களா? சார். ஸோ இதுல இருந்து இப்போ 1,1 எடுங்க, 2,2 ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 3,3. இந்த R2ல என்ன ஆபரேஷன் அதே ஆபரேஷன் தான் இதுக்கும் அப்ளை பண்றேன். இங்க நான் கொடுத்துருப்பேன் பாருங்க. வித் அண்டர் இங்க என்ன கொடுத்துருக்கேன் டெஃபினிஷன்? W itself is a vector space over the same field and same operation. Over the same operation. That is also very important. நான் இது கொடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். W itself is a vector space over the same
ஃபீல்டு எனக்கு மாற போறது இல்ல, இதை நான் இங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வித் சேம் ஆபரேஷன் அது எழுதிங்க, வித் சேம் ஆபரேஷன். ஓகே, வித் சேம் ஆபரேஷன். ஸோ அப்போ எனக்கு பாருங்க, இதுல எனக்கு எலமெண்ட் எப்படி எடுப்பேன் நான்? W1 வந்து எப்படி எடுப்பேன்? ஸோ W1, W1 இப்படிதான் எடுப்பேன். சரி, இது நான் W1 equal to X1, X1. What is W2? W2 equal to, அதுல எலமெண்ட் எப்படி இருக்குது? X2, X2. இப்போ what is W1 plus W2? This is what? So X1, X1 plus X2, X2. So this is what? Under the same operation, X1 plus X2. So X1 plus X2. You can take any two elements, W1, W2. It is again a element of W1. ஓகே தானுங்களா? இது அதே தான் கிடையாது. அதே போல ஆல்பா டைம்ஸ் W1. ஸோ ஆல்பா ஆஃப் X1 அகைன் அந்த அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது. இப்போ பாருங்க, இதே தான் இங்கே இருக்குது. ஓகே, அதானுங்களா அதுக்கு. ஸோ இது X1. ஸோ திஸ் இஸ் வாட்? ஸோ ஆல்பா X1, ஆல்பா X1. That's it. Okay, this is again element of W. இப்போ அதாவது இப்போ இங்க எலமெண்ட் என்ன நான் எடுக்கிறேன்? ஸோ இது வந்து எனக்கு 1, 1. ஸோ இங்க நான் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், மேபி இது 2, 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 3, 3. அது எங்க இருக்கும்? அதுவும் இங்கே தான் இருக்கு. ஓகே, அதே போல இங்க இருந்து நான் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், -1, -1. -1, 1 இதையும் ஆட் பண்ணா இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். 0, 0. ஸோ அது திரும்பவும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த லைன்லேயே தான். அதே போல ஸ்கேலார் மல்டிப்ளை பண்றேன், அது பாருங்க, அதுலேயே தான் எனக்கு மூவ் ஆகும். அந்த வெக்டார் வந்து பாத்தீங்கன்னா அதுலேயே தான் மூவ். இப்போ 1, 1 3 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 3, 3 இங்க எனக்கு மூவ் ஆயிடும். அதே 10 மல்டிப்ளை பண்ணா 10, 10. 100 மல்டிப்ளை பண்ணா, ஸோ இந்த லைன்லேயே தான் அந்த வெக்டார்ஸ் எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் அகைன், ஸோ 0 எலமெண்ட் இருக்கு, இட் இஸ் அகைன் வெக்டார் ஸ்பேஸ். ஸோ W1 இஸ் a subspace. Yes or no? Okay. Yes, sir. So it is a subspace. Similarly, what can you say about this W2? The same idea. X, 0. X, 0ன்றது யாரு? R2ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணீங்க? W2. ஸோ இப்போ ஈஸியா செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஆபரேஷன் முதல்ல அந்த செட்ல வந்து 0 எலமெண்ட் இருக்குதா என்னன்றது செக் பண்ணணும். 0 எலமெண்ட் யாரு? R2ஓட 0 எலமெண்ட் யாரு? சொல்லுங்க. What is the 0 element in R2? 0, 0. ஸோ 0 எலமெண்ட் முதல்ல இருக்குதா இல்லையான்றது நீங்க செக் பண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ரெண்டு ஆபரேஷன் பாத்தீங்கன்னா வேலை முடியுது. ஸோ இப்போ இந்த W2ல 0, 0 இருக்குதா இல்லைங்களா? ஸோ எக்ஸுக்கு பதிலா 0 கொடுத்தீங்கன்னா 0, 0. X, 0ன்றது யாரு? R2ல இந்த லைன் தான். இந்த லைன் இருக்குது பாருங்க, இந்த லைன், இந்த ஹரிசாண்டல் லைன், இதுதான் வந்து X, 0. ஓகே, ஸோ அதுதான் என்னுடைய X, 0. அதே போல 0, y ன்னா இந்த வெர்டிக்கல் லைன், ரியல் லைன்ல. ஓகே.